தமிழ்நாடு தேர்தலில் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்கள் ஓட்டு போட்ட விவகாரம் பெரிய சர்ச்சையா மாறியிருக்கு. இலங்கை, கனடா, ஆஸ்திரேலியா குடியுரிமை வைத்திருந்த 3 பேரு தமிழ்நாட்டு சட்டசபை தேர்தலில் வாக்களிச்சதுக்காக இப்போ போலீஸ் விசாரணை நடந்துட்டு வருதாம். சென்னையை சேர்ந்த ஒருத்தர் கனடால குடும்பத்தோட செட்டில் ஆகியிருந்தாராம். ஆனா தம்பி கல்யாணத்துக்காக சென்னை வந்த போது தீநகர் தொகுதியில ஓட்டு போட்டிருக்காரு. மீண்டும் கனடா போறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போனப்போ விரல்ல இருந்த மைய பார்த்த அதிகாரிகள் விசாரிச்சதுல விஷயம் வெளியே வந்திருக்கு. பெயர் இன்னும் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்ததாலதான் நான் ஓட்டு போட்டேன்னு அவர் சொல்லி இருக்காராம். அதே மாதிரி ஆஸ்திரேலியா குடியுரிமை பெற்ற இன்னொருத்தரும் விரும்பாக்கத்துல ஓட்டு போட்டது தெரிய வந்திருக்கு. இதுல அதிக கவனத்தை ஈர்த்த விஷயம் என்னன்னா, இலங்கை குடியுரிமை வைத்திருந்த ஒருத்தரும் பெரம்பூர் தொகுதியில ஓட்டு போட்டிருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்துக்கு பிறகு வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்களின் பெயர்கள் எப்படி இன்னும் வாக்காளர் பட்டியல்ல இருக்கு அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புறாங்க. சில தொகுதிகளில் ஒரு ஓட்டு வித்தியாசத்துல கூட வெற்றி தீர்மானமான நிலையில இந்த விவகாரம் பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு.